வணக்கம் மக்களே. இன்றைக்கி வீடியோவில் ஐடிஆர் தாக்கல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். உங்கள் கம்பெனியில் டிடிஎஸ் பிடிக்கிறாங்களா? அப்போ நீங்கள் எப்படி ஐடிஆர் தாக்கல் செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி சில டாக்குமெண்ட்ஸ் கையில் இருந்தால் நல்லது. அது என்னென்னா ஃபார்ம் 16 கம்பெனிலேருந்து தருவாங்க, இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் அதாவது வட்டி சான்றிதழ், அதுக்கப்புறம் போன நடப்பாண்டில் உங்களுக்கு கிடைச்ச மொத்த வட்டி. இது மட்டும் போதாதுங்க, உங்கள் பேனும் ஆதாரையும் இணைச்சிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் சுலபமாக பண்ணலாம். கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஐடிஆர் தாக்கலை தொடங்கலாம். உங்கள் பேன் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்குன்னு இருக்கிற அந்த பாஸ்வேர்ட் அதை கொடுத்து நெக்ஸ்ட் போகலாம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் இஃபைல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னுக்குள்ளே ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். கீழே அசஸ்மெண்ட் கேட்டகரியில் நீங்கள் கரெக்டான வருஷத்தை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆன்லைன் ஆப்ஷனும் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த பகுதி போகலாம். நம்ம புதுசாக ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுனால ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் கிளிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இண்டிவிஜுவல் கேட்டகரி செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ITR 1 செலக்ட் பண்ணணும். ஏன்னா சம்பளம் வாங்குகிற தொழிலாளிகளுக்கான ITR அதுதான். ப்ரொசீட் வித் ITR 1 செலக்ட் பண்ணுங்கள். இந்த பக்கத்தில் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் செலக்ட் பண்ணுங்கள். இந்த பக்கத்தில் கொடுத்துருக்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான விவரங்கள் மட்டுமே. இந்த பக்கத்தில் taxable income is more than basic exemption limitங்கிற கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். முந்தைய பக்கங்களில் கொடுத்த ஆப்ஷன் வச்சு உங்கள் கையில் இப்போ கொடுப்பாங்க. அதில் 5 கேட்டகரி இருக்குது இங்கே கொடுத்துருக்க மாதிரி. இனி வரும் பக்கங்களில் இதை விவரமாக பார்க்கலாம். முதலில் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை சரி பார்க்கணும். அதனால் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த செக்ஷனில் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் சரியாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரியில் அதர்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். இந்த பகுதியில் 139 செக்ஷன் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம ITR ஃபைல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் தான் வேணும் அப்படின்னா நோ செலக்ட் பண்ணுங்கள். இந்த பகுதியில் எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் வரணுமோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பட்டன் அமுக்குங்க. இரண்டாவதாக கிராஸ் டோட்டல் இன்கம் செக்ஷனை விவரமாக பார்க்கலாம். அந்த டாப்பிக்கை செலக்ட் பண்ணுங்க. இந்த பகுதியில் உங்களுக்கு பொருந்தும் வரி விலக்குதல் எந்தெந்த செலவுகளுக்கு இருக்கோ அந்த பகுதிகளுக்கு மட்டும் எஸ் கொடுத்து விவரங்களை ஃபில் பண்ணுங்க. கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. இந்த பக்கத்தில் உங்கள் ஃபார்ம் 16க்கு ஏற்ற மாதிரி எல்லா செலவு விவரங்கள் எல்லாம் இங்கே உங்களுக்கு இப்போ தெரியணும். அதை சரி பார்த்து கொள்ளுங்கள். இந்த பக்கத்தில் உங்கள் சம்பளம் போக வரும் வருமானங்களை பிரிவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த பகுதியில் உங்கள் வரி விலக்கு போக உள்ள மொத்த வருமானம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ கன்ஃபார்ம் பட்டன் கிளிக் பண்ணுங்க. மூன்றாவது பகுதியாக டோட்டல் டிடக்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த பகுதியில் உங்களுக்கு பொருந்தும் வரி சேமிப்பு பகுதிகளான செக்ஷன் 80s எதெல்லாமோ அதெல்லாம் நீங்கள் எஸ் கொடுத்து அதனுடைய விவரங்களை பதிவு செய்யுங்க. வழக்கமாக செக்ஷன் 80C பயன்படுத்தி எல்லாரும் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் சேமிப்பாங்க. இந்த பகுதியில் மேலும் சில செக்ஷன் 80 சேமிப்பு வகைகள் இருக்குது. கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. இந்த பகுதியில் செக்ஷன் 80C 80D விவரங்களை சரி பார்க்கவும். இந்த பகுதியில் மீதம் இருக்கும் செக்ஷன் 80 சேமிப்பு திட்டங்களை சரி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. நான்காவது பகுதியாக டாக்ஸ் பேட், அதாவது எவ்வளோ வரி கட்டியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஹெட்டிங்கை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த பகுதியில் நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்மளுக்கு எவ்வளோ வரி பிடித்தம் செஞ்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஃபார்ம் 16ஓட சரி பார்த்து கொள்ளவும். கன்ஃபார்ம் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அஞ்சாவது பகுதியாக டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். ஹெட்டிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பகுதியில் நம்ம இன்னும் வரி கட்டணுமா இல்லை நம்மளுக்கு திருப்பி வரி கிடைக்குமா என்கிற கணக்கீடு நடக்கும். இந்த பகுதியில் நம்மளுடைய மொத்த வரி எவ்வளவுன்னு எப்படி கணக்கீடு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ச்சியாக நம்மளுடைய வருவாய், அதுக்கான வரி ஆகிய கணக்கீடை சரி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ 5 பகுதியும் சரி பார்த்தாச்சு. ப்ரொசீட் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இந்த பகுதியில் வரி கட்டுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு, வரியை அப்புறமா கட்டுறங்கிறதுக்கான பே லேட்டர் ஆப்ஷனும் இருக்கு. இந்த பகுதியில் செல்ஃப் டிக்ளரேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் டு ப்ரிவ்யூ கிளிக் பண்ணுங்க. இந்த பகுதி கொஞ்சம் பெருசு, நம்ம கொடுத்த விவரங்கள் எல்லாமே இருக்கும். நன்கு சரி பார்த்துட்டு ப்ரொசீட் டு வேலிடேஷன் கிளிக் பண்ணுங்கள். வேலிடேஷன் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள்.
நீங்கள் உங்கள் பேனையும் ஆதார் கார்டையும் இணைச்சிருந்தீங்கன்னா இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் உங்கள் ஆதாரோடு இணைஞ்சிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபியாக வந்து அதன் மூலம் உடனடியாக வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடும். இதன் மூலம் ஐடிஆர் தாக்கல் வெற்றிகரமாக முடிவடைந்தது. நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.